இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடப் போவது யார்? காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் டெல்லியில் இன்று மீண்டும் ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும். மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா மீண்டும் நோட்டீஸ். ஒன்றிய பாஜக ஆட்சியில் நாட்டின் கடன் சுமை 3 மடங்கு அதிகரிப்பு. இந்தியாவின் கடன் சுமை 200 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் எழுத்து மூலம் பதில். சட்ட மசோதாக்களுக்கு கால நிர்ணயம் செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான வழக்கு. குடியரசுத் தலைவர் மூலம் ஒன்றிய அரசு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 50,500 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. மணிக்கணக்கில் நெரிசலில் சிக்கினால் சுங்க கட்டணம் ஏன் செலுத்த வேண்டும்? கேரள மாநிலம் திருச்சூர் சுங்கச்சாவடி தொடர்பான வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. ஒன்பது மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் மும்பை நகரம். உயிர்காக்கும் ஆம்புலன்ஸுக்கு வெளிவிடாமல் அதன் ஓட்டுநரை மிரட்டிய எடப்பாடி பழனிசாமி. ஆம்புலன்ஸ் ஓட்டுபவர்களை அதே ஆம்புலன்ஸில் நோயாளியாக அனுப்புவோம் என ஆணவ பேச்சு. பொதுமக்கள் அதிர்ச்சி. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலின் கணினி ஹேக் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் பாதுகாப்பு குறைபாடு கண்டுபிடிப்பு.